சுமணி, டாக்டர் ஆனந்த், டாக்டர் சுவாதி, நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு வந்து காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ், அதாவது ஜீரணம் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு குழுவாக இருந்து எல்லா தீர்வுகளும் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் கூடியிருக்கோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த செய்தியை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிற பத்திரிகை தோழர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கே தெரியும், கோடை காலம், குளிர்காலம், இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஜீரண பிரச்சனைகள் வந்து இப்போ தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், லேக் ஆஃப் ஸ்லீப், இரவுல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இரவுல வந்து அதீத நேரத்தில் உணவு உட்கொள்றது, உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாதது, அதுக்கப்புறம் நம்ம டைஜஷன்னாக்கா நமக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு இல்லைங்களா? நெஞ்செரிச்சல் எதுக்கு அளிக்கிறது நமக்கு சுலபமாக தெரியும். அது சில பேருக்கு தொண்டையில கட்டை போட்ட மாதிரி அடைக்கிறது, குரல் மாறுறது, இது கூட டைஜஷன் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஜீரணத்துல வந்து இங்கே இது அதே மாதிரி கீழே வந்து மலைப்பழக்கம் இருக்கு. இப்போ மலம் போறதுல நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கு. டெய்லி போயிடுவோம், இல்லை 2 நாளைக்கு ஒரு அந்த ரொட்டீன் மாறும் பொழுது, இல்லை வந்து வயிறு வலிச்சு நீடிக்கும் போது, வயிறு ஊசம், மலத்தில் வந்து ரத்தம் கலந்து வர்றது, இல்லை ரத்த இழப்பு வந்து நமக்கு காரணம் இல்லாமல் திடீர்னு டயர்ட் ஆகிறோம், மூச்சு வாங்குது. அப்போ வந்து ஜீரண மண்டல நோய்கள் வந்து நேரடியாக தெரியாமல் சுற்றி வளைச்சு கூட வரும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம மூச்சு வாங்குது, டயர்டாக இருக்கோம், சத்து கடையில் பார்த்தா பிரச்சனை வந்து வயிறுலையோ இல்லை குடல்லையோ இருக்கும். அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னாக்கா உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ இல்லை எங்களை மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் கூட வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை ஜென்ரலாக பார்க்குற அந்த நல்ல அனுபவம் அந்த மருத்துவரை நீங்கள் அணுகுனாக்கா தக்க வழிகாட்டு. ஆமாம், இப்போ கேன்சர் வந்து இந்த உடம்புலேயே வந்து ஜீரண மண்டலம் தான் அதிகமாகும். ஏன்னா பெரிய மண்டலம் இல்லைங்களா? வாயில் ஆரம்பித்து உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், ஆசனவாய், எங்கே வேணாலும் கேன்சர் வரும். ஸோ ஹார்ட் டிசீஸ்னாக்கா ஹார்ட்டில் அவ்வளோ கேன்சர் வராது. ஸோ கேன்சர்னு நம்ம பயப்படக்கூடிய ஃபீல்டு வந்து மெயினாக வந்து கேஸ்ட்ரோன்டாலஜியும் இதை பண்ணணும். அந்த பயம் இருந்தாலும் வர வேண்டியது எங்க கிட்ட. ஆமாம் ஆமாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இந்த டிபார்ட்மெண்ட். இப்போ கல்லீரலுக்காக சிறப்பாக அதுக்குன்னு பயிற்சி எடுத்துட்டு அந்த நோய்களுக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுக்கும். எல்லாரும் ஒரு டீமாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவைப்படும் அவங்க வராங்க. அப்படி பேஷண்ட்டுக்கு வந்து சீம்லெஸ்னாக்கா எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒழுங்கான சிகிச்சைக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம். கான்ஸ்டிபேஷன் வந்து 120 பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மலப்பழக்கன்றது நமக்கு மாறும் பொழுது, மோஷன் ரொம்ப கடினமாக வரும்போதோ இல்லை அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதிகம் சிரமம் எடுத்துக்கிட்டு, அப்படி சிரமம் எடுத்தாலும் முழுமையாக வந்து வெளியேறல, புவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லாத, இப்படி பல காரணங்களுக்காக பேஷண்ட் வந்து கான்ஸ்டிபேட் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. எந்த கான்டெக்ஸ்ட், இப்போ வந்து 20-30 வயசு நபருக்கு வந்து அவங்க டயட்டிங்கில் போகிறாங்க, காய்கறிலாம் குறைச்சிட்டாங்க, தூக்கம் இல்லைன்னாக்கா அது வந்து சிம்பிள் கான்ஸ்டிபேஷன். இப்போ 60-70 வயசு நபருக்கு வந்து அந்த மலச்சிக்கலோட வந்து ஆசன வாயில வலி, வெடிப்பு, இல்லை ரத்தம் வருது, இல்லை உடம்பு எடை குறையுது, வயிற்று வலி அதிகமாகுது, ரத்தம் சேதமாகுதுன்னா இதெல்லாம் வந்து நம்ம அபாய எச்சரிக்கைன்னு சொல்லுவோம், சிவப்பு கொடியும், ரெட் ஃபிளாக். அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து ஒரு மலச்சிக்கல் கூட வேற என்னென்ன அவங்க உடம்பு சுற்றி குடலை சுற்றி வேற உபாதைகள் இருக்கிறதான்றதை பொறுத்து அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமாகும். சிம்பிளாக இருந்தாக்கா நம்ம வந்து நீர், நார் சத்து, உடற்பயிற்சி, அது அப்புறம் நம்ம மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாக்கா அதை தவிர்க்கணும், அப்படி கொண்டு போயிடலாம். பட் வந்து நாள்பட்டு இருக்கு, இப்போ அதிகமாக இருக்கு, வேற சில சமீக எடை குறைப்பெல்லாம் வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து அதான் சொல்ல வாய்ப்பச்சை, அவங்களுடைய ஏஜ் மற்ற கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம சிம்பிளான மெடிசன் வேண்டுமா இல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ண. அதுதான் வந்து என்னென்ன சொல்றோம்னாக்கா எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளானவங்களுக்கு சிம்பிளான மருந்து கொடுக்கணும், கொஞ்சம் வந்து ஆபத்தாக உள்ளவங்களுக்கு சிம்பிளாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தள்ளி போகணும். இப்போ ஒரு சில நேரத்தில் அங்கே ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருந்து அதனுடைய அடைப்பினால மலச்சிக்கல் வரும். 60 வயசு நபருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகுது, ரத்தம் கம்மியாக இருக்குனாங்க, நம்ம குயிக்காக ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்குது. நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதம் வந்து இந்த மலம் இலகிற மருந்து கொடுத்துட்டு நம்ம தள்ளி போடணும். அதாவது செய்யத்தக்க செய்யாமையும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதும் தப்பு. அதே மாதிரி தேவையில்லாத சில வடிவேல் சொல்லுவாருங்களா, ஆணியெல்லாம் புடுங்கக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா, தேவையில்லாத. தேவையில்லாமல் வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறது.
எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பேர் தான் வந்து அனுபவம். இவங்களுக்கு இது வேணும், இது போதும், இவங்களுக்கு இதுக்கு மேல கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சு செய்யறது தான் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் மற்ற ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. Which way you differ from other hospitals? ஆமா, எல்லாம் எப்படி நாங்க வந்து இதை வந்து கொண்டு வரோம்னாக்கா, இது மாதிரி எல்லா டாக்டரும் ஒண்ணா கூடி ஒரு பேஷண்ட்டை பத்தி நம்ம வந்து பேசி, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. அப்படி இல்லாம நாங்க ஒரு இடத்துல கூடி வாரத்துக்கு 2 தடவை இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இது சரியான்ட்டு இந்த ஒப்பீனியன் எல்லாம் ஃப்ரீயாகவும் எத்திக்கலாகும். மருத்துவத்துல இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து லேசா விலகுனா கூட இன்னொருத்தவங்க, இப்ப ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லைங்களா, அதனால அவங்களுடைய சிறப்பு அறிவை வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த பெனிஃபிட் பேஷண்ட்காக எடுத்துட்டு போற அந்த அப்ரோச் வந்து எங்களுடைய சிறப்பு அம்சமா சொல்லுங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி cases எல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரும். ஸோ ஹவு டு அவாய்ட் ஆல் திஸ் திங்ஸ்? எதையா ஆமா, அதுக்குதான் நான் என்னுடைய உரையில ப்ரிவென்ஷன் சொன்னீங்களே. ஏன்னா வியாதி வந்து வைத்தியம் பார்த்து காய்கறின்னு எடுத்தா 3 வகை காய்கறி இருக்கு. ஒன்று வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லுவாங்க, கீரை, முட்டைக்கோசு, அதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து டியூபர், பூமி கடியில் விளையுது, இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து அதர் வெஜிடபிள், வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காயிலேருந்து வரும். இந்த பிளான்ட் ஃபைபர் தான் நம்ம குடலில் இருக்கிற 100 ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கு உணவு. நம்ம சாப்பிட்ற மைதாவோ அரிசியோ முட்டையோ இறைச்சியோ வந்து நமக்கு, நம்ம சாப்பிட்ற தாவர உணவுல நம்ம பயன்படுத்தாம நம்ம மிச்சம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பாக்டீரியாவுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி பரிபூர்ண உணவுனா 300-400 கிராம் காய்கறி டெய்லி வேணும். அந்த 3 குரூப்ல இருந்து வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சோண்டு காய் போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு காய்கறி சாப்பிடணும்னு சொல்லி அந்த உணவு பழக்கத்துல இருந்து ராத்திரியில் அனாவசியமா கண்ணு முடிக்காதீங்க. மது வந்து அளவுக்கு அதிகமா அருந்தக்கூடாது, அருந்தவே கூடாது. அப்படி தேவைன்னா வந்து ஒரு லிமிட் இருக்கு. உடல் பருமனை மெயின்டைன் பண்றது, உடற்பயிற்சியோட முக்கியத்துவம், இதெல்லாம் கொண்டு போறதுதான் வந்து மருத்துவர்களோட முக்கிய கடமை. வந்த பிறகு ட்ரீட் பண்றதுன்றது வந்து செகண்ட் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம மசாலா பொருள் மத்தியானம் சாப்பிட்டுட்டோம், சாயங்காலம் பசிக்கலன்னும் போது நீங்க சொல்ற அந்த ஓவர் த கவுண்டர் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓடிசின்னு ஆங்கிலத்தில், நம்மளா போயிட்டு வருது. இது வந்து கடையில் கிடைக்கிறது. பட் காலங்காலமா நம்ம ஓம வாட்டர் குடித்தோம், ஜீரக தண்ணி குடித்தோம், அப்புறம் இது கிராமத்தில் சோடா வாங்கி குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண ரெமெடி. இதுக்கு வந்து இது தப்பே கிடையாது. நம்ம உடம்புக்கு தற்காலிகமான ஒரு பின்னடைவு ஏற்படுதுன்னா அதுக்கு நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம பாட்டி சொன்னது, நம்ம வீட்டில் கை வைத்தியம், இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சிம்பிளான மருந்துக்கு சாப்பிட தப்பு கிடையாது. எதை வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு கொண்டு போகணும்னாக்கா, நமக்கு தேவையில்லாத வந்து புதுசா வந்து அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்ட்டு பரிச்சயம் இல்லாத பொருளை நம்ம கொண்டு வரக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஆவாரம்பூ கஷாயம் குடிக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன், இதெல்லாம் நல்ல பொருளுங்க தான். பட் அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது நமக்கு ஒத்துக்கலன்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு எந்த பொருள், இந்த உலகத்துல எந்த பொருளுமே வந்து கெட்ட பொருள் கிடையாது. ஆனா நமக்கு ஒத்துக்காம போகலாம். இப்போ அமாக்சிலின் நல்ல ஆன்டிபயோட்டிக், பட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அது வந்து ஒத்துக்கலைனாக்கா அது உங்களுக்கு ஒத்துக்கல. அதனால புதுசா நம்ம வந்து ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை உய்த்துணர்ற சக்தி வேணும். நம்ம வந்து கை வைத்தியம் பார்த்துக்க தப்பு கிடையாது. அது நமக்கு நல்லது செய்தா கெடுதல் செய்தான்றதை நம்ம அனுமானிக்கணும், அவதானிக்கணும். கவனம் வேணும். எப்பொழுதுமே வந்து இந்த சூதானமா இருக்குன்னு சொல்லுவாங்க, கவனம் வேணும். நம்ம உடம்பு பத்தி கவனம் வேணும். அந்த கவனத்துல வந்து நமக்கு வந்து தப்பா போயிட்டு இருக்கு, பசி குறையுது, பொய் பசி வருது, ஆனா வந்து சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பிடுது, சாப்பிட்ட உடனே வயிறு வந்து உப்புசுமா கல்லு மாதிரி ஆயிடுது, ஏப்பம் வருது, வந்தாக்கா திருப்தி இல்லை, 4 மணிக்கு வரைக்கும் 5 மணி வரைக்கும் 12 மணிக்கு சாப்பிட்டது அப்படியே இருக்கு, உடல் எடை குறையுது, காத்து அழுத்தமாயி மூச்சு வாங்குது, மாறு படப்படுது, அந்த மாதிரி வந்து உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கல, நல்லா இல்லைன்னா மருத்துவர் அணுகலாம். பட் சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சு, அடுத்த வேலை நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை முன்ன மாதிரி போயிட்டு இருக்குனாக்கா அப்பப்போ கை வைத்தியம் பார்த்துக்க தப்பு. அதுக்கெல்லாம் ஜனங்களை மிரட்டக்கூடாது, பயப்படுறது.